ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, கானா வினோத் பணம் பெட்டி எடுக்கலையா? எனக்கு மண்டியை பிச்சுக்கிற மாதிரி இருக்குதா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டு தீ மாதிரி பரவச்சு கானா வினோத் பெட்டி எடுத்துட்டாரு. அதுவும் எவ்வளோ அமௌண்ட்னா 18 லட்சம். 18 லட்சத்துக்கு சில்லற வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஃபுல்லாக பரவச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்களுடைய மனைவி வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அஃபிஷியலாக எந்த காலும் வரல, தயவு செஞ்சு நம்பாதீங்க, அஃபிஷியல் கால் வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனைவியே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அமித் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அதாவது கானாவோட ஃபேன்ஸில் வந்து அவருக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணி ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நானே உடஞ்சி போயிருக்கேன், நான் எங்கே உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போச்சு. இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு கானா வினோத் பற்றின விஷயங்கள் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இப்போ என்ன வருது அப்படின்னா, திடீர்னு இந்த சோசியல் மீடியாலாம் வந்துட்டு வினோத்துக்கு ஓட்டு போடுறதை நிறுத்தாதீங்க, இன்றைக்கி என்ன கிழமை, வியாழக்கிழமை, இன்னும் வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் ஓட்டு போடுற விஷயங்கள் இருக்குது, ஸோ தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அப்டேட் போகுது. இப்போது என்ன உண்மையிலே எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உண்மையே என்னென்னா எடுத்துட்டார்ன்ற விஷயங்கள் வந்துருச்சு, அதான் உண்மை. ஆனால் எதுக்காக வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரிய மாட்டுது. ஒரு வேளை எடுத்ததுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஏதாவது கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்களா? ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், எது இப்போ வந்து லைவில் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து உண்மையாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த எவிக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த கனி எவிக்ஷன் இருந்தாலும் சரி, சாண்ட்ரா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எவிக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஃபுல்லாக பரவச்சு, அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆகலை. அதே மாதிரி ஒரு வாட்டி கனி எவிட்டன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கனி எவிட் ஆகலை. இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து நியூஸும் அப்படியே மாறி இருக்குது உல்ட்டாவா. இப்போ அதே மாதிரி ஒரு மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களோட மனைவியே வந்துட்டு அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பணப்பிடி எடுத்த உடனே வந்து அவர் வெளியே போயிடுவாரங்க அப்படின்னா கிடையாது. அவர் எடுத்ததுக்கப்புறமா இருப்பாங்க, அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா தான் வெளியே அனுப்புவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதில் இன்னொரு டவுட்டும் இருக்குது. அதனால் மேபி வந்துட்டு அவங்க வந்து இன்னும் கால் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ சாண்ட்ராக்கு வந்துட்டு அன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே டக்குன்னு வந்துட்டு பிரஜனுக்கு கால் போச்சு. அது மெடிக்கல் இஷ்யூன்ற ஒரு காரணத்துக்காக உடனே போயிருக்கோம். கால் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து வெயிட் பண்ணோம்? இப்போ அவர் வெளியே போகிறதுக்கு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க, ஓகே. ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன, இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லையே. அதனால் அவங்க மனைவி சொல்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு வேளை இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு. என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் எடுக்காமல் இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு அப்புறமா கமருதீனுக்கு அப்புறமா என்னுடைய ஒரு சின்ன ஹோப் யார் மேலே இருந்துச்சுன்னா நம்ம வினோத் மேலே மட்டும்தான். அவரோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும் அவருக்கு இது போச்சுன்னா, அவர் வந்து ஃபினான்ஷியலாகவும் ஒரு கஷ்டத்தில் தான் வந்திருக்காங்க, அவருக்கு போச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பெருசாக வந்து மற்றவங்க மேலே ஹோப் கிடையாது. இவருக்கு அந்த டைட்டில் கிடச்சதுன்னா சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு மைண்டு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் தான் வந்துட்டு அஃபிஷியலாக இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, அது வந்து பொய்யான தகவல், அந்த மாதிரி வந்துட்டு நடக்கவே இல்லை, ஓட்டு போடுறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து எப்போன்னா நம்ம ஒரு வாட்டி அசீம் சீசனில் வந்து நடந்துச்சு. யாரோ எடுத்துட்டாங்கன்னா, அசீம் எடுத்துட்டாரோ இல்லை ஷிவின் எடுத்துட்டாங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் பரவச்சு. அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு ஓட்டு போடுறத வந்துட்டு நிறுத்துறதுக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா வினோத்துக்கு ஓட்டு போடுறவங்களாம் வந்துட்டு நிறுத்துவாங்கல்ல, ஐயோ அவர் பணத்தை எடுத்துட்டாராம் பாட்டு, அதுக்காக கூட மேபி இந்த ஒரு நியூஸ் பரவலாம். அதனால் நீங்கள் ஓட்டு போடுறதை நிறுத்தாதீங்க, இன்னும் ஒரு நாள், இன்றைக்கி ஒன்று இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது, அதனால் ஓட்டு போடுறதை நீங்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருங்கன்ற மாதிரியும் நியூஸ் வருது. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, மண்டை அப்படி கொடாயுது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. அவர் தில்லாக அங்கேயே இருந்து அந்த டைட்டில் அடிச்சுட்டு வரணுன்றது என்னோடய ஆசை. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நியூஸ் என்ன கடைசியாக நம்மளுக்கு தெரியறது, அவர் பணத்தை பற்றி எடுத்துட்டார்ன்றது தான் ஒரு நியூஸாக வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் அந்த நியூஸ் அப்படியே மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து விஜய் பார்வதி கமருதீன் இது வரைக்கும் எந்த நியூஸுமே வெளியே விடலை. ஸோ இது ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சொல்ல மறந்துட்டேன், விஜய் பார்வதி கமருதீன் அவங்க வெளியேறும்போது விஜய் பார்வதி வந்து இவளால் தான் உன்னோட இதுவே போச்சு, இவளை நீ கல்யாணமே பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கானா வினோத் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த நேரத்தில் போட்டுட்ருக்காங்க. அதனால் கூட இவர் அந்த என்ன சொல்லுவாங்க கர்மா, அதனால் கூட அவர் எடுத்திருப்பார் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன், லாஸ்ட் நேரத்தில் காமெடியாக ஃபன்னாக வந்து எடுத்துருவான்னு சொல்லி எடுத்திருக்காருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னுடைய இது எடுத்துட்டாங்கன்ற நியூஸ் வந்தாலும் ஒரு ஆசை, நாளைக்கு வரைக்கும் இருக்குது டைம் லைவில் வர்றதுக்கு. எடுக்கலை, அவர் உள்ளதாக இருக்கான்னு சொன்னான்னா ஹாப்பியாக வர முதல் பர்சன் நானாக இருப்பேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.